அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு பொன்மாரி சேனல். இந்த வாரம் எந்த படம் ரிவ்யூ பண்ணலான்னு சொல்லி ஒரு போல் நடத்துனது. இந்த படத்துக்கு தான் அதிகமான வாக்குகள் கிடைச்சது. அந்த படம் தான் அஞ்சாமை. இந்த படம் பார்த்துட்டேன். இந்த வாரம் ரிலீஸ் ஆன படங்கள் ஓரளவு பாசிட்டிவ் ரிவ்யூஸ்லாம் பட்டுட்டு வருது. இந்த படம் அதுக்கு பாசிட்டிவ் ரிவ்யூஸ்க்கு ஒருத்தா இல்லையா அப்படிங்கிறது டீட்டெயிலில் பார்க்கலாம். இந்த படத்தில் விதார்த், வாணி போஜன், ரகுமான், அப்புறம் கிருத்திக் ஸ்ரீனிவாசன், பாலச்சந்திரன் எல்லாம் நடிச்சிருக்காங்க. படத்தை சுப்ரமன்றவர் தான் இயக்கியிருக்காரு. ஸோ இந்த படத்தோட டீட்டெயில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி கேட்டுக்கிறேன். நம்ம சேனல் புது படங்கள் ரிவ்யூலாம் பண்ணிட்டு வரோம். தேட்டருக்கு வரும்போது தேட்டருக்கு அப்புறம் எப்படி இருக்குன்றது தெரிஞ்சுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது இல்லாமல் இந்த ரிவ்யூ பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷன் ஷேர் பண்ணி கேட்டுக்கிறேன். வாங்க நம்ம சேனலில் போகலாம். படத்தோட கதை என்னன்னா, திண்டுக்கல் பகுதியில் ஒரு கிராமத்தில் அந்த பூ வியாபாரம்லாம் விவசாயி அந்த விளைவிச்சு அதை விற்றுட்டு அதுலேருந்து கஷ்டஜீவனம் ஓரளவு மிடில் கிளாஸ் லைஃப்பை லீட் பண்ணிட்டு வர்றாரு. விவசாயி ஒரு விதார்த்து, அவரோட மனைவி தான் வாணி போஜன். இவங்க 2 பசங்க, 2 பேரும் ஸ்கூல் போகிற ஸ்டேஜில் இருக்காங்க. ஒரு பையன் தான் பெரியவன். ஸ்கூல் போயிட்டு இருக்க ஸ்டேஜில் அந்த பையனுக்கு டாக்டர் ஆகணும்னு ஒரு கனவு. அதனால தகுதிக்கு மீறி அவன் பையன் என்ன கேட்டாலும் படிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க விதார்த்து. ஒரு கட்டத்தில் அந்த பையன் +2 ரீச் ஆகும்போது டியூஷன் வைக்கிறது அது மாதிரிலாம் பண்ணிட்டு வரும்போது, அப்போ ஒரு ஸ்டேஜில் +2 நீட் கோச்சிங் இது இம்பார்ட்டன்ட்னு சொல்லிடுறாங்க. நீட் இல்லாமல் டாக்டருக்கு எழுத முடியாதுன்னு சொல்லிடுற ஒரு கண்டிஷன் வந்துடுது. ஸோ அதனால் நீட் கோச்சிங்லேயும் சேர்த்து விட்டுறாரு, கஷ்டப்பட்டு கடனுடனே வாங்கி. ஸோ இந்த பையன் நீட்டுக்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கான். அப்போ எக்ஸாம் சென்டர் ஜெய்ப்பூரில் உண்மை சம்பவங்கள் அடிப்படையில் வர மாதிரி தமிழ்நாட்டில் இருக்க பையனுக்கு திண்டுக்கல் பகுதியில் இருக்க பையனுக்கு ஜெய்ப்பூர் போட்டுடுறாங்க. ஸோ இவரும் கூடவே ஹெல்ப் பண்ணி பையனை கூட்டு போய் நீட்டு தேர்வு எழுதுறதுக்கு கூப்பிட்டு போகிறாரு. அங்கே எதிர்பாராத திடுக்கிடும் சம்பவங்கள்லாம் நடக்குது. ஸோ அதுக்கப்புறம் என்ன நடந்தது, அந்த பையன் டாக்டர் ஆனால் இல்லையா, விதார்த்துக்கு என்னாச்சு, அதுக்கப்புறம் முன்னெடுத்த முன்னெடுப்புகள் என்னன்றது தான் டீட்டெயிலான பேலன்ஸான மிச்ச கதை. இனி படத்தில் ப்ளஸ் மைனஸ் பார்க்கலாம். ப்ளஸ் பார்த்தா விதார்த்து இயல்பான நடிப்பு, அவர் சிறந்த நடிகர். அவர் ஏற்கனவே பல படங்களில் இயல்பாக நடிச்சிருக்காரு. கூத்துப்பட்டு சேர்ந்த ஒரு செய்தி. அவர் சிறப்பான நடிகர், அவர் நடிப்புக்கு சொல்லித்தர வேண்டும் சொல்ல வேண்டியதில்லை. இந்த படத்தையும் சிறப்பான நடிப்பு. குறிப்பாக ஜெய்ப்பூர் காட்சிகள் தான் பின்னிப்பாடு எடுத்திருக்காரு. நல்ல ஒரு சென்டிமெண்டான காட்சிகள், நல்ல ஒரு நம்மளை கனெக்ட் ஆகிற மாதிரி சீன்ஸ்லாம் நல்லா பண்ணியிருக்காரு. ஒரு பையனை படிக்கிறதுக்காக கடன் வாங்குறது, அது இல்லாமல் அந்த ஒரு ஜெய்ப்பூரில் கஷ்டப்பட்டு பையனை பண்ணுறது, ஒரு பிரச்சனைகள்லாம் சமாளித்து இது பண்ணுறதுன்னு நல்ல சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்திருக்காரு. நம்ம பாராட்டுகள் தெரிவிச்சுக்கலாம். வாணி போஜன் அவங்க வயசுக்கு மீறின கேரக்டர், அம்மா கேரக்டர், ஒரு டீனேஜ் பண்ணி அம்மா கேரக்டர் அதையும் சிறப்பாக பண்ணியிருக்காங்க, ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காங்க, சிறப்பாக பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ரகுமான் தான் படத்துக்கு பில்லராக வராரு. அவர் தான் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் இன்ஸ்பெக்டர் மாதிரியும், அதுக்கப்புறம் படித்த படிப்பை வச்சு வக்கீலாகி இந்த பையனுக்கு நீதி வாங்க கொடுக்கறதுக்காக நீட்டுக்கு எதிராக பல முன்னெடுப்புகள் எடுக்கிறாரு. நல்லா பண்ணியிருக்காரு. ரகுமான் கேரக்டர் நல்லா சிறப்பாக இருக்குது. அந்த கோட் சீன்லாம் நல்லா பொறிப்பாக இருக்குது. சிறப்பான நடிப்பு, நல்ல ஒரு மெடிக்கான நடிப்பு வெளிப்படுத்தியிருக்காரு. ரகுமான் பாராட்டுகளை தெரிவிச்சுக்கலாம். அது இல்லாமல் படத்தில் விதார்த் பையனாக வர கிருத்திக் ஸ்ரீனிவாசன் நல்ல ஒரு ஃபீச்சர் இருக்குது. ஒரு படத்தில் அப்பாவுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கிறது, அப்புறம் அந்த நீட்டுக்கு எதிர்த்து அந்த கோர்ட்டில் அவரே வாதாடுறதுன்னு ஒரு நடிப்பும் சிறப்பாக இருக்குது. செகண்ட் பார்ட்டுக்கு லீடு கொடுத்து முடிச்சிருக்காங்க. செகண்ட் பார்ட்டில் வேறு மாதிரி கொண்டு போவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த படத்துக்கு மியூசிக்கும் நல்லா பண்ணியிருக்காரு. நீதிபதி கேரக்டரில் வர அந்த பாலச்சந்திரன் நல்லா அருமையாக பண்ணியிருக்காரு. ஆனால் மைனஸ் இல்லையானா மைனஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா போகுது, செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் ஒரு லேகிங்காக இருக்குது. மொத்தத்தில் ஒரு 20 நிமிஷம் ட்ரிம் பண்ணிக்கலாம்னு சொல்லக்கூடிய அளவில் தான் இருக்குது முழு படமுமே. அது இல்லாமல் ரகுமான் எதுக்கு இவங்க ஃபேமிலி சப்போர்ட் பண்ணுற விதார்த் ஃபேமிலின்றதுக்கு ஒரு நல்ல ஒரு பேக்ட்ராப் வச்சிருக்கலாம். அதாவது ரகுமான் ஏற்கனவே இந்த மாதிரி நீட்டால் பாதிக்கப்பட்டு ஒரு ஃபேமிலி இந்த மாதிரி இழப்பு இருக்க மாதிரி காமிச்சு கொண்டு இந்த கதை இன்னும் விறுவிறுப்பாக இருந்திருக்கும். அது இல்லாமல் பல காட்சிகள் கனெக்ட் ஆகலை. ஏன்னா ஃபஸ்ட்டில் ஒரு ட்ராமாவில் நடிக்கிற மாதிரி காட்சிகள் வருது. ட்ராமாவில் விடுற காட்சிகள்லாம் இன்னும் கொஞ்சம் நல்லா எழுதி அதுக்கப்புறம் நம்மளும் கனெக்ட் பண்ணி தான் இன்னும் நல்லா இருந்திருக்கும் விதார்த் கேரக்டர். அது கொஞ்சம் பாதியிலே விட்ட மாதிரி இருக்குது. அது இல்லாமல் படத்தில் கொஞ்சம் லாஜிக் மிஸ்டேக்லாம் இருக்குது. அது இல்லாமல் பல சென்டிமெண்ட் காட்சிகள்லாம் ரொம்பவும் கொஞ்சம் மேலே ட்ராமாவாக போயிடுச்சோன்னு சொல்கிற அளவுக்கு சீரியல் மாதிரிலாம் இருக்குது. அதை கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கலாம். சென்டிமெண்ட் காட்சியை கம்மி பண்ணிவிட்டு கொஞ்சம் கிளிஷேவான காட்சிகளை கம்மி பண்ணியிருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். அது இல்லாமல் படத்தை வேறு மாதிரி கொண்டு போயிடலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே கொஞ்சம் விறுவிறுப்பாக விதார்த்து கதையை இன்னும் விறுவிறுப்பாக சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நீதி வாங்கி கொடுக்காம செகண்ட் ஹாஃப் கொண்டு போயிடலாம். இது என்னோட அபிப்பிராயம். அது இல்லாமல் படத்தில் ஒரு சில லாஜிக் மிஸ்டேக்லாம் இருக்குது. அதெல்லாம் ப்ரொடக்ஷன்லேயும் இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கலாம். ஜெய்ப்பூர் காட்சிகள்லாம் குறைச்சிருக்கலாம். அந்த சென்டிமெண்ட் காட்சிகள்லாம் படத்துக்கு ரொம்ப அதிகமாகவே தெரியுது. ஸோ அதை கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு, அது இல்லாமல் நீட் தேர்வை பற்றி டீட்டெயிலாக சொல்லலை. அதுக்கு 2 அரசுகளும் காரணம். மத்திய அரசு, மாநில அரசுன்னு சொல்கிறத டீட்டெயிலாக சொல்லியிருந்தா சென்சாரில் இஷ்யூ ஆகும்னு சொல்லி அது ரொம்பவும் மேம்போக்காக டச் பண்ணிட்டாங்களோ அப்படின்னு என்னோட அபிப்பிராயம். ஒன்று இந்த கதையை எடுத்துருந்தா ஃபுல்லாக டீட்டெயிலாக சொல்லியிருக்கணும், இல்லைனா மேம்போக்காக சொல்லாமல் விட்டுருக்கணும். ஸோ இந்த மாதிரி தான் என்னோட அபிப்பிராயம். இது என்ன அளவில் அப்படி பார்க்கப்படுது.
இன்னும் கொஞ்சம் நல்லா டீட்டெயிலாக சொல்லி அதுக்கு சொல்யூஷன் சொல்லியிருந்தா இன்னும் நல்லா விருப்பம் இருந்திருக்கும். செகண்ட் பார்ட்டுக்கு லீடு கொடுத்துருக்காங்க, அது தீர்வு சொல்லுவாங்களான்னு தெரியலன்னு பார்க்கலாம். மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குன்னா, பேரண்ட்ஸ் அண்ட் கனெக்ஷன் அந்த ஸ்டூடெண்ட் வந்து நீட் தேர்வுனால பாதிக்கப்பட்ட அந்த தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு இந்த படம் கண்டிப்பாக கனெக்ட் ஆகும். ஜென்ரல் அவேர்னஸும் ஒன் டைம் பார்க்கலாம், ரொம்பவும் போர் அடிக்காது. மற்றபடி இந்த படம் பார்க்கலாமா வேணாமான்ற காலை நீங்கள் தான் எடுக்கணும். ஏன்னா இந்த படம் வந்து கமர்ஷியல் படம் கிடையாது. ஆனால் ஓரளவு என்கேஜிங்காக இருக்கும், ரொம்பவும் போர்லாம் அடிக்காது, ஆர்ட் ஃபிலிம் மாதிரியும் போகாது. நீட் பற்றி இது கதையாக மேம்போக்காக சொல்லியிருக்காங்க. ஸோ பார்க்கலாமா வேணாமான்னு காலை நீங்கள் எடுப்பீங்க. ஸோ இந்த படம் என்னை பொறுத்த வரைக்கும் அபோவ் ஆவரேஜ். ஸோ இதான் என்னோட விமர்சனம். இந்த விமர்சனம் பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்கள். வேறு ஒரு திரை விமர்சனம் மட்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.